என்னன்னா திமுக ஏன் தோத்துது அப்படின்னு மக்கள்கிட்ட கேக்குறாங்களா? அதான் எப்பயுமே உங்களை திட்டினா அது உங்களை திட்டுறது, தமிழ்நாட்டை திட்டுறது கிடையாது. உங்களை குத்தம் சொன்னா அது உங்களை குத்தம் சொல்றது, அது தமிழ்நாட்டை குத்தம் சொல்றது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கான பாதிப்பு கிடையாது. இங்க மக்கள் விரும்பிதான் அவங்களுக்கான வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அது யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. இதுலயும் கொண்டு வந்து இது தமிழ்நாட்டுக்கான பாதிப்பு இப்படியே பேசுறதும் நீங்க தோல்வி கண்டதுக்கான ஒரு காரணம். மக்கள் எல்லா தரப்புல இருந்து சொல்லுங்க, நீங்களே இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இங்க இருந்து விசஸ் டெல்லி அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டை சொல்லிட்டாங்க இப்படின்னு பண்ணாதீங்க. அதுல நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு நம்மள சொல்லியிருக்காங்க, அது எங்களை தான் திட்டிருக்காங்க அப்படின்றத தைரியமா அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம். அப்புறமா தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் வருந்துவதாக திமுக சொல்வது நிஜமா? எங்க அறிவாலயத்துக்குள்ளே கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள்கிட்ட வந்து அப்படி தெரியல. என்னன்னா இவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இத்தனை பேர் வாக்களிச்சதாக சொல்லப்படுது. அப்போ வருவாங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா ஒரு சந்தேகத்துல எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு வாக்களிச்சிருப்பாங்க. திரும்ப தேர்தலை தான் நடத்தி பாருங்களேன், நடத்தினா நமக்கு வாய்ப்பு இல்லைன்ற அந்த பயத்துல இங்க இருந்துகிட்டு அதுக்கும் விடக்கூடாது இதுக்கும் விடக்கூடாது இப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுல நீங்க வந்து உங்க தோழமை கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு இன்னும் எத்தனை அவைகள்ல எத்தனை சபைகள்ல செஞ்சாலும் நேற்று சொன்ன மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அந்த சக்தியில அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கலாம்.